படத்தோட ஹீரோ இவரு தான். ஆனால் அந்த படத்தோட ஹீரோவை விட அந்த பாட்டு ஸ்பைடர்மேன்ஸ்க்கு அதிகமாக செட் ஆகிருக்கும். அந்த மாதிரி செட் ஆன ரொம்பவே சூப்பரான ஒரு 5 சாங்ஸை பற்றி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 5th பிளேஸில் பார்க்க போகிற சாங் என்னென்னா கனவே உனை வந்து தேட. இந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷனில் ஸ்பைடர்மேனு நோவே ஹோம் கிளைமேக்ஸை லிங்க் பண்ணி ஒரு எடிட் பண்ணியிருப்பாங்க. பயங்கர சூப்பராக இருக்கும். அந்த ஒரிஜினல் கிளைமேக்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கும் ஸ்பைடர்மேனோட நோவே ஹோம் கிளைமேக்ஸ்க்கும் பயங்கர சிங்க் ஆகிருக்கும். கனவே உனை வந்து சேர நான் இங்க வர ஒன்று கேட்டு. 4th பிளேஸில் பார்க்க போது ஊரும் பிளட் சாங் வெர்ஷன் தான். இந்த வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேனோட லவ்வை பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் அண்ட் எம்மா ஸ்டோனோட கெமிஸ்ட்ரி இந்த பாட்டில் பயங்கர சூப்பராக இருக்கும். இந்த பாட்டுக்காகவே 2 பேரும் பிறந்த மாதிரி அந்த அளவு ஊரும் பிளட் சாங்கு இந்த வீடியோவுக்கு பயங்கரமாக செட் ஆகிருக்கும். 3rd பிளேஸில் பார்க்க போது ரீசெண்டாக கருப்பு படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு சாயபகன் தான் நிறைய பேர் காரணம்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான். அந்த கருப்பு படத்தில் ஒரு சாங் வெர்ஷனை ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பாட்டை வச்சு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ ட்ரைலரை வச்சு பயங்கரமாக எடிட் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒரிஜினல் சூர்யாவோட இந்த ஸ்பைடர்மேன் வெர்ஷனுக்கு இந்த சாங் சூப்பராக செட் ஆகுது. செகண்டாக பார்க்க போது இன்று நேற்று நாளை படத்தில் வர இந்த வானவில் சாங், அந்த சேடான வெர்ஷன் ஒரு சாங் இருக்கும் பார்த்தீங்களா. அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 படத்தோட கிளைமேக்ஸை வச்சு பயங்கரமாக எடிட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த டைமில் இந்த சாங் பயங்கரமாக அமேசிங் ஸ்பைடர்மேனோட சிங்க் ஆச்சு. ஆக்சுவலாக 2023 2024 நினைக்கிறேன். அந்த டைமில் இந்த எடிட் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 பார்ட் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. முக்கியமாக இந்த பாட்டு முடியும் போது ஒரு கிளைமேக்ஸில் அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல விட்டதை நோவே ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் அச்சீவ் பண்ணியிருப்பாரு. அது அந்த பாட்டோட சிங்காவை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற சாங் என்னன்னா ஓம் படத்தில் வர அலகோலவா சாங் தான். இந்த சாங்கில் ஒரு லைனில் தனுஷ் அவர்கள் ஃபேன்ஸை பார்த்து பாடுற மாதிரி ஒரு லைன் வரும். பயங்கர சூப்பராக இருக்கும். சாயபங்கரோட வாய்ஸ், தனுஷ் அவர்களோட ரியாக்ஷனு, ஃபேன்ஸை பார்த்து பாடுறதுன்ற மாதிரி அந்த சாங் பயங்கர நல்லா இருக்கும். பட் அந்த சாங் தனுஷ் அவர்களுக்கு செட் ஆனதை விட டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு பயங்கரமாக செட் ஆயிடுச்சு. முக்கியமாக ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே கிளைமேக்ஸில் அந்த சிங்க் 2த்துக்கும் பண்ணியிருப்பாங்க பாருங்க. உண்மையிலே பயங்கர சூப்பராக இருந்துச்சு. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்காகவே இந்த பாட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. கண்ணாடியே என் செல்லமே வாழணும்னு சொல்லுமே.